வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ பார்த்துக்கலாம். பச்சரிசி 1/2 டம்ளர் எடுத்து வச்சுக்கலாம். வெல்லம் ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் குறைச்சலாக எடுத்து வச்சுட்டேங்க. ஏலக்காய் இதை போல் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி இது போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. தேங்காய் இது போல் பொடிசாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், பைத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கொஞ்சம் நெய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டுங்க. அதில் இந்த பைத்தம்பருப்பு நல்லா ஸ்மெல் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நல்லா வாசம் வந்த பிறகு ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாங்க. கடலைப்பருப்பும் அதே மாதிரி லைட்டாக சிவக்கிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம அதை ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸி நல்லா ஆறுனது மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது குக்கரில் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அதை இந்த பருப்போடு சேர்த்து கழுவி ஊற்றிடலாம். நான் ஒரு 5 டம்ளர் தண்ணி இதை கழுவி ஊற்றினேங்க. இதனால் 3 சவுண்டு வர வரைக்கும் அடுப்பில் வச்சு வெயிட் போட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு வெல்லத்தை போட்டுக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம வெயிட்டும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. கரைஞ்சிருச்சு, வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 3 சவுண்டு வந்து நம்ம இறக்கி வச்சுருந்த இந்த அரிசி, கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா குழைய கரண்டியில் இந்த போல் நல்லா மசிச்சுக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா குழன்னு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்த அரிசி பருப்பு கலவையை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதில் ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம கொதித்து வடிகட்டி இறக்கி வச்சுருக்க வெள்ளை கரைசலை இதில் ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டும், அடுப்புலேயே இருக்கட்டும்ங்க. இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம நசுக்கி வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி இதில் போட்டுடலாம். கரண்டியில் கலந்து விட்டு அடுப்புலேயே இருக்கட்டும்ங்க. நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு முந்திரி கொஞ்சம் லைட்டாக செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. இது செவந்ததும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு
நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் இதில் போட்டுடலாங்க. இது லைட்டாக சிவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது லைட்டாக செவந்ததுன்னு எடுத்து வச்சிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாயசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீதி நெய்யை இதில் ஊற்றிடலாம். தேங்காய் வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். இப்போது சூப்பர் டேஸ்டான பாயசம் தயாராகிடுச்சுங்க. இதில் அரிசி, பருப்பு, தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சதால் அருமையான ருசியாக இருக்குங்க. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.